இப்ப நாம இன்னொரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவை தான் பார்க்க போறோம். நகைச்சுவை நாயகன் விவேக் லீட் ரோல்ல நடிச்சிருக்கிற படம் நான் தான் பாலா. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்துச்சு. இதுல இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, சூப்பர் டைரக்டர் மணிரத்னம், விக்ரமன் உள்ளிட்ட டைரக்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. இசை புயல் AR ரஹ்மான் இசையை வெளியிட்டாரு. இப்ப படக்குழுவினர் அவங்க கிட்ட பேச போறாங்க. முதல்ல இயக்குனர் படத்தை பத்தி சொல்றாரு. அப்படியே விவேக்கோட கேரக்டர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு 20-25 வருஷமா காமெடியா கொடிக்கட்டி பிறந்த விவேக் சார் இந்த படத்தில் ஒரு சீரியஸான கதாபாத்திரம் நடிக்க வச்சிருக்கிறேன். சாரும் ரொம்ப சவாலா எடுத்து பண்ணாங்க. அகரார்த்த வாசிக்கும் ஒரு அக்கிரமக்காரனுக்கும் நடக்கிற கதை தான் இந்த படம். வெங்கட்ராஜ் சொல்லி ஒரு புது என்னுடைய நண்பராக ஒரு கூலிப்படை சார்ந்தவர்த்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா இசையமைப்பாளரா அறிமுகமாகிறவரை சந்திக்கலாம். பாடல்களை ரொம்பவே எளிமையாவும் வித்தியாசமாவும் கொடுத்திருக்கிறதா அவர் சொல்றாரு. வித்தியாசமான கதையும் அதுக்கேற்ற வித்தியாசமான பாடல்களும் உருவாகி இருக்கிறது நான் நம்புகிறேன். உயிரே உனக்காக என்ற பாடல் ஒரு எளிமையான ஒரு பாடல். நான் முத்துக்குமார் அவர்கள் அருமையாக வரிகளை கொடுத்திருக்கிறார். அறியாமல் பிறந்தேனா, இந்த அறியாமல் பிறந்தானா கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வரிகளே உங்களுக்கு சொல்லும் இந்த வாழ்க்கை முறையை பற்றி அப்படின்னு சொல்லும். ஏறுனா ரயிலு தான், இறங்குனா ஜெயிலு தான். இது பூச்சி என்ற கேரக்டருக்காக உருவாக்கப்பட்ட வெங்கட்ராஜ் அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான குத்து சாங்குன்னு சொல்லலாம். இது இல்லாமல் கிளாசிக்கல் சாங் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபோக் சாங், சின்ன குழந்தை பாடி இருக்குது. இந்த படத்துடைய கதை நட்பை மையமாக கொண்டது. படத்துல விவேக்கோட நண்பரா வரவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நடிச்சாராம். நான் பூச்சி கேரக்டரை கஷ்டப்பட்டு பண்ணதோட இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் அந்த பூச்சி கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அது ஒரு அடிமட்டமான ஒரு பெயிட் கில்லர் கேரக்டர் அது. ஸோ அதை பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு அது இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயமே ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போது அது நல்ல சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த வகையில் என்னுடைய இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் நல்ல முறையில் எழுதியிருக்கிறேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நண்பர்கள் பத்தின கதைகள்ல காமெடி சென்டிமெண்ட் 2 வகையா படங்கள் வரும். இந்த படத்துல நம்ம காமெடி நாயகனுக்கு ரொம்பவே சீரியஸ் கேரக்டர் கொடுத்திருக்கிறதா டைரக்டர் சொல்றாரு. சிரிக்க வச்சு கண்ணீரை வரவழைக்கிறவர் எப்படி மனசை உருக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நேயர்களே, இன்றைய செய்திகளும் சந்திப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். இன்னும் பல சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். பாய்.